நம்ம இந்தியால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியுதா? மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்காக நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கேக்குறேன், என்ன சேவை செய்றீங்க சார்? Modi ji has been lying about it, continuously lying about it, going to places and saying since Diwali. நம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு முறை இல்லை 3 முறை கைது செய்யப்பட்டார். நீங்கள் கைது செய்திருப்பது இந்த நாட்டினுடைய மானமிகுந்த தலைவனை. இன்னைக்கு மோடி அரசாங்கம் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது ஜனநாயகத்தை எப்படி நசங்கி தூக்கி போடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எதை சாப்பிடுறது, எதை ஆடை அணையிறது, எங்க போறது, எது பேசுறது எல்லாத்தையும் அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. 1 rank 1 pension நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்காக இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வீட்லயும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் இப்போ இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து போராடும் நடந்தது. அப்பல இருந்து ராணுவ வீரர்கள் தன்னோட உயிர் தியாகம் பண்ணிட்டு நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மோடி அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. 2014 மோடி அரசாங்கம், மோடி அவர்கள் தன்னுடைய எலெக்ஷன் ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்த உடனே நான் பிரதமர் ஆன உடனே நான் செய்ய வேண்டிய விஷயம் 1 rank 1 pension. ஆனா இன்னி வரைக்கும் அது செய்யப்படல. பிப்ரவரி 17ஆம் தேதி 2014 ப. சிதம்பரம் அவர்கள் இதுக்காக கையெழுத்து போட்டு பட்ஜெட் செஷன்ல கொண்டு வந்தாரு, பார்லிமெண்ட்டுக்கு வந்தது. ஆனா ஆட்சி மாறினதுனால நம்மளால முன்னாடி கொண்டு போக முடியல. ஆனா மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்காக நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கேக்குறேன், என்ன சேவை செய்றீங்க சார்? பிரதமர் அவர்களே, நீங்க வெளிநாடு சுத்திட்டு இருக்கீங்க. நம்ம இந்தியால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியுதா? இன்னைக்கு தாத்ரியில இருந்து கேரளா வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு ஓட்டு பேங்காக ஜாதி மதம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் எதுவுமே இதுவரைக்கும் செய்யல. இந்த போராட்டம் இதோட நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு நம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு முறை இல்லை 3 முறை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது என்ன நடந்தது? ஜனநாயக ரீதியாக அவர் பேசியிருக்கிறாரு. ஏன்னா மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் ரத்தம் சிந்தி காப்பாத்தின ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். இன்னி வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் தான் முன் வந்து மக்கள் காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆட்சியில இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா நாங்க மட்டும்தான் மக்களுக்காக சிந்திக்கிறோம், மக்களுக்காக யோசிக்கிறோம், மக்களுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு மோடி அரசாங்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியப்படுத்துது. மக்கள் நலனுக்காக எந்த காரியம் இது வரைக்கும் நீங்க செய்யல, இதுக்கப்புறம் செய்ய மாட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்த போராட்டம் சொல்லும் போது இதுதான் ஆரம்பம். 2019 தேர்தல் நடக்கும் போது மோடி அரசாங்கம் வீழ்த்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவதற்கான ஒரு முன்னாக நாங்கள் இது பார்க்கிறோம். நிச்சயமாக 2019க்கான வெற்றிக்கான ஒரு ஆரம்பம் புள்ளியார் சொல்லி சொல்றோம். அதுதான் இது. தமிழ்ல சொல்றது கஷ்டம், அதனால தான் இங்கிலீஷ்ல 2 லைன்ஸ் சொல்றேன். I think this government is a very, very undemocratic government and very autocratic also, the BJP government. And it's about time that they put their act together, because they are definitely not for the poor, for the downtrodden and the weaker section of this country. They are not for the people of this country. That is why we need unitedly to fight against them. This ORAP, Modi ji has been lying about it, continuously lying about it, going to places and saying since Diwali that it has been implemented. But what has happened with this army soldier? What has happened with his life? And after that, General V.K. Singh and many others
The day before, the night before, I saw an MP Meenakshi Lekhi defending General V.K. Singh when he said that we don't know what is the mindset of the army soldier who died. We need to find out about that. I think Modi ji needs to check his own mindset. He needs to ask himself that the public has given him such a big mandate. And if he has come with that mandate, then what is he exactly come for? Is he for the people or is he only for the corporates? I would like to very strongly protest, as we all are protesting, with what the BJP government has done to our supreme leader, to the vice president of the Congress party, and also an MP. All I would like to say over here is, if this can happen to an MP, this can happen to any common man. And that is the reason we need to raise our voice today. And if we will not raise our voice today, then it will be very late. கிழக்கும் மேற்கும் ஏந்திய தலைவன் என்று ஜனநாயக சோசியலிசத்தை தந்த நேருவினுடைய பரம்பரையை இந்த நாட்டுக்காக தன் இரத்தத்தை சிந்திய இந்திரா காந்தியின் பரம்பரையாகிய ராகுல் காந்தியை நரேந்திர மோடி, நீங்கள் ராகுல் காந்தியினுடைய கையை தொட்டு கைது செய்யவில்லை. நீங்கள் கைது செய்திருப்பது இந்த நாட்டினுடைய மானமிகுந்த தலைவனை. இதனை பார்த்து கொதித்து எழுந்த ராகு காலமும் உங்களை பிடிக்கப் போகிறது. கெட்ட ராகு காலமும் உங்களை பிடிக்கப் போகிறது. நல்ல ராகுல் ஆட்சி காலம் எங்களை அணைக்கப் போகிறது. வணக்கம், நன்றி.